கர்த்தர் இந்த நாளுக்காக கர்த்தர் நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம ஒவ்வொரு தலைப்பாக வேத வசனத்துலேருந்து நம்ம படிக்கும்போது நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி தான் நம்ம நிறைய செய்திகள் தயாரிக்கிறவங்கெல்லாம் ஒவ்வொரு விதமாக அவங்களுக்கு ஆண்டவர் என்ன வெளிப்படுத்தாரோ அதை நமக்கு வெளிப்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்க மாதிரி இன்றைக்கி நம்ம இந்த தலைப்புகளை வச்சு ஒவ்வொரு காரியங்களை நம்ம படிக்கும்பொழுது நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். அதை நிறைய நம்ம வசனத்தின் மூலமாக நம்ம ஆராய்ஞ்சு நம்ம தியானிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களில் நம்ம தவறு செய்யாமல் நம்ம தப்பிக்கக்கூடிய காரியங்களை தான் நம்ம படிக்கும். நம்ம தப்பித்து கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு நடத்துகிற ஆண்டவர். உலகம் நம்மளை எதுலையாவது மாட்டி விடும். அதுலேருந்து நம்ம வெளியே வரணுன்னாக்கி என்ன மாதிரி செய்யணும் அப்படிங்கிறத நிறைய காரியத்தை நம்ம படிக்கலாம். நிறைய காரியத்தை நம்ம படிச்சிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் தியானிங்க. இன்றைக்கி தர்மம் எப்படி செய்ய வேண்டும். நம்ம ஒருத்தருக்கு ஏதோ பணத்தை நம்ம கொடுக்கோம், இல்லாட்டா ஏதோ ஒரு உதவி செய்கிறோம்னாக்கி அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய காரியங்களில் பார்த்திங்கன்னா நம்ம தவறு செய்கிறதுக்கு அது வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த காரியத்தை இன்றைக்கி தியானிக்கலாம். இன்றைக்கி தியானிக்கும் பொழுது ஆண்டவர் அதுலேயும் கூட நமக்கு நிறைய காரியங்கள் கற்றுத்தருவார்னு நான் விசுவாசிக்கேன். நீங்கள் விசுவாசத்தோடு அந்த வசனத்தை தியானிங்க. கர்த்தர் பெரிய காரியமே செய்வார். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. தர்மம் செய்வது எப்படி என்று நீங்கள் கற்றுத்தருக்கிறது போல நாங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்ய எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தரமா ஜெபிக்கிற சுவாமி. நாங்கள் வேண்டாத காரியங்களிலே நாங்கள் மாட்டிக்கொள்ளாதபடி எங்களுக்கு நேரான பாதையிலே நடந்து செல்ல எங்களுக்கு வழிகளை திறந்து உதவி செய்கிற நல்ல தகப்பன், வழிகாட்டியாக இருக்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறபடியா நன்றி. அந்த வார்த்தைகளை எங்களுக்கு எழுதி தந்தமே அதுக்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. அந்த வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத்தந்து எங்களை நடத்த வேண்டிய வழியில் எங்களை நடத்த வேண்டுமாய் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. அதில் நாங்கள் தவறி விழாதபடி எங்களை நீர் ஆண்டவரை பொறுப்பெடுத்து வழி நிறுத்துகிற தகப்பனாக இருக்கிறபடியா நன்றி. இந்த கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். இதை நேரத்தை பிரசனம் எங்களை தாங்கி வளர்த்தமாக ஜெபிக்கிறேன். துதிக்கிற மகிமையில் நமக்கே செலுத்துகிறேன். ஏசு ரட்சகர் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடி வசனத்துக்கு ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன், ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன். எதற்காக பிடித்தாரோ அதை நான் பிடித்து கொள்ள ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன், ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன். இன்னானவை மறந்தேன் நான் கண்முன்னே என் இயேசுதான். இன்னானவை மறந்தேன் நான் கண்முன்னே என் இயேசுதான். பரமன் அழைத்தாரே அந்த பந்தய பொருளுக்காய், பரமன் அழைத்தாரே அந்த பந்தய பொருளுக்காய் கை நோக்கி ஓடுகிறேன், லக்கை நோக்கி ஓடுகிறேன். எதற்காக அழைத்தாரோ அதை நான் செய்து முடிக்க ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன், ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன். கர்த்தராம் கிறிஸ்து இயேசு ராஜாவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, கர்த்தராம் கிறிஸ்து இயேசு ராஜாவை
அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாமே பயனற்றவை நஷ்டம் குப்பையென தூக்கி நான் எறிந்து விட்டேன் எதற்காக அழைத்தாரோ அதை நான் செய்து முடிக்க ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன் எதற்காக பிடித்தாரோ அதை நான் பிடித்து கொள்ள ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன். இன்றைக்கி தர்மம் செய்வது எப்படி அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம தியானிக்க போகிறோம். தர்மம்னா நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம செய்கிறத பற்றி ஆண்டவர் சொன்ன காரியங்களில் இதில் வந்து நிறைய காரியங்களில் நம்ம தவறு செய்தோம். வேண்டாத காரியங்களில் மாட்டிக்கிட்டோ கூட முழிக்கிறத நம்ம பார்க்க முடியல. அந்த மாதிரி நிறைய பேர் நம்ம வந்து ஐயோ நம்ம கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் நம்ம செய்வோம். அதுவும் கூட தவறுதலாக முடிகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நான் வந்து இது வந்து இந்த சப்ஜெக்டு தயாரிக்கும் போது வந்து ஒரு ஊழியக்கார ஐயா வந்து சொன்ன ஒரு கதை வந்து அவர் நடந்ததை சொன்னதை வந்து நான் அதை கேட்கும்போதே இவ்வளோ பெரிய ஊழியம் பண்ணுறாங்க, இவ்வளோ பெரிய ரொம்ப ஒரு 50-60 வருஷம் ஊழியம் பண்ண ஐயா, அவங்க இவ்வளோ ஒரு சபை வச்சு நிறைய சபைகள் வச்சு நிறைய செய்கிறவங்க, அவங்க வந்து எப்படி இப்படி வந்து ஒருத்தருக்கு கொடுக்கும்பொழுது எப்படி ஏமாற்றப்பட்டாங்க அப்படிங்கிறத யோசனை பண்ணேன். ஏன்னா அவங்க வந்து நிறையா ஊழியர்களுக்கு நிறையா ஊழியம் பண்ணதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது, இல்லாட்டா மற்ற பிள்ளைங்க கஷ்டப்படுத்தாங்க அப்படின்னா உதவி செய்கிறக்கூடிய ஒரு மனம் உள்ளவர். அவர் வந்து திரும்ப ஒரு வந்து எனக்கு உதவி செய்யுங்க, எங்கள் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுதேன், நான் ஊழிய பாதையில் கொஞ்சம் கஷ்டப்படுதேன், எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டவுடனே இவர் வந்து சரி பிள்ளைங்களை பற்றி நம்ம எல்லாம் விசாரிக்கிறது பாவம், ஒரு ஊழியம் தானே பண்ணுறாரு, அப்போ கொடுப்போம் நம்ம அப்படின்னு சொல்லி உதவி பண்ணுறதுக்கு அவர் ஒரு தொகையை கொடுத்துருக்காரு. அந்த தொகையை சொல்லலை, ஆனாலும் ஒரு பணத்தை கொடுத்துருக்காரு. பிள்ளைகளுக்குன்னு கொடுத்துருக்காரு, படிக்கிற பிள்ளைகளுக்கு அதுக்குன்னு ஊழியத்தில் வேற எனக்கு ஒன்றும் கிடைக்கல, அந்த மாதிரி கஷ்டப்படுறேன் ஐயான்னு சொன்னேன். கொடுத்த பிறகு பார்த்தோம்னாக்கி கொடுத்துட்டு எல்லாம் விசாரிக்கும் பொழுது அவர் அந்த மாதிரி ஊழியக்காரன் கிடையாது, நம்ம குடும்பங்கள்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை வந்து பொய் சொல்லி வாங்கிட்டு போயிருக்கான் ஐயா அப்படின்னு சொல்லி மற்றவங்க எப்படி விசாரிப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் பார்த்து சொன்னோன்னா ஐயோ நம்ம இப்போ சரியாக விசாரிச்சுக்கிட்டு மற்றவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து இந்த மாதிரி உதவி செய்யணும் போல் இருக்குது, நம்ம வந்து இப்படி செஞ்ச தவறு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த ஐயா வந்து சொன்னாங்க. அந்த செய்தியின் மூலமாக தான் நான் வந்து இது வந்து எதுக்கு தர்மம் செய்ததை பற்றி இந்த அம்மா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க அப்படிங்கிறதுக்காண்டி நான் வந்து அவங்க ஒருத்தர் வந்து பெரிய ஊழியக்காரங்களே வந்து ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வாழ்க்கையில் வந்து நம்ம உலகம் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நாம் ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணி ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாரோ அவங்க சொல்கிறபடி ஆண்டவர் சொல்கிறபடி நம்ம அந்த தர்மங்களை செய்யணும் அப்படிங்கிறத நம்ம முதலாவது நம்ம தியானிக்கும் பொழுது இது கூட நம்ம நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதுனால அந்த வசனத்தை நம்ம தியானிக்கலாம். முதல்ல மத்தாயி 6:1, 2, 3 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள், செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் இடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. நீங்கள் செய்கிற ஒருத்தருக்கு உதவி செய்கிறீங்கன்னாக்கி அந்த உதவியை மற்றவங்கள்டெல்லாம் சொல்லி பெரிய இதை செஞ்சேன்னு சொல்லி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அதனால ஆண்டவருக்கு பிரியமானது காரியங்கள் இல்லை அப்படிங்கிறாரு. ஆகையால் நீ தர்மம் செய்யும் பொழுது மனுஷனால் புகழப்படுவதற்கும் மாயக்கார ஆலயங்களும் வீதியிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊறுவது போலவும் அவர்கள் உங்கள் பலனை அடைந்து தீர்த்தது என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த நீயோ தர்மம் செய்யும் பொழுது உன் வலது கை செய்கிறத இடது கையே தெரியாதபடி செய்யணுங்காரு. அப்போ மற்றவங்க முன்னாடி அவங்கெல்லாம் எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்கோம். மாயக்காரர்கள் மாதிரி மாயக்காரங்கிறாரு, அப்புறம் பணத்தை சேர்த்து வைக்கிறோன்னு முட்டாளை அப்படின்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா. அந்த மாதிரி அவர் வந்து பணத்தை வந்து நமக்கு தர்றாரு அப்படிங்கிறதுனா இப்போ மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கும்பொழுது எப்படி உதவி செய்யணும்னாக்கி
மனுஷன் காணது மனுஷன் ஐயோ இவர் இவ்வளோ செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம செய்யவே கூடாது. அது தர்மங்கள் செய்வதால், அந்த தர்மம் செய்தால் நம்ம வந்து ஆண்டுகிட்ட வந்து நம்ம எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய பக்திக்கு நமக்கு ஆடம்பரமாக நம்ம ஏதோ நம்ம செஞ்சோம், பொதுமக்கள் நம்மளை வந்து என்ன செய்யணும், இவ்வளோ தர்மம் செஞ்சுருக்காரு, இவர் நல்ல தர்மம் செய்கிறவர் அப்படின்னு சொல்லி ஏதோ நம்மளை புகழ வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம செய்கிறதுனால ஒன்றுமே அது வந்து ஆண்டவருக்கு பிரியமானதை நம்ம செய்கிறோம். அப்போ நம்ம பணத்தை கொடுக்குறோம் பார்த்துங்க, கொடுக்கறதுனால நமக்கு ஆசீர்வாதம் இருக்கவே இருக்காது. இப்போ காணிக்கெல்லாம் கொடுக்குறாங்க, ஆண்டவர் திரும்ப தராரு. அந்த திரும்ப தருவார் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து கிடைக்கிறதுல நினச்சிதாங்க. சிலர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நமக்கு ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்காரு, நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. திரும்ப ஆண்டவர் தருவார், திரும்ப தர்றாரு. அதனால தான் நம்ம வந்து அந்த காணிக்கை போடும்போது தான் செய்கிறாங்க பார்த்தீங்களா. சொன்னமாவும் எல்லாம் நீங்கள் நியமிச்சபடி கொடுங்கன்னு சொல்லாது, கட்டாயமாக கொடுக்குறதுன்னு சொல்லலை. ஆனால் நாம் என்ன செய்கிறோம், ஆண்டவர் கொடுக்கணும், அப்போ தான் நமக்கு ஆண்டவர் தருவார் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு கொடுக்கணும்ல. அந்த நோக்கம் இருக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு, சீசர்கள்ட்ட தான் சொல்கிறாரு, நீங்கள் வந்து வெளியே உள்ள உங்கள் பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நீ தர்மம் செய்தனா, அதனால அந்த பெருமை வந்து என்ன செய்யணுமா, உனக்கு ஆண்டவர்கிட்ட நீ எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. நீ வந்து முழு மனதோட கஷ்டப்படுறவங்களுக்கு நீ ஏண்ட உதவியை வந்து செய்யணும். ஆனால் உதவி செய்தது வந்து பிறருக்கு அந்த பிறகு செய்யும் பொழுது அந்த பேரை வந்து நீ உன் பேரை பெருமைப்படுத்திட்டு நீ செய்யாத அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்வார். நம்ம சில காரியங்கள்லாம் அது தவிர்க்க முடியாதுதான். சில காரியங்களில் பாருங்கள், உதவி செய்கிறதுக்கு நாங்கள் இத்தனை பேருக்கு உதவி செய்கிறோம், அதனால் எனக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது பணம் நீங்கள் உதவி செய்யுங்க, அது செய்கிறதுக்கு எனக்கு வேணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வந்து தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்து நிறைய காரியங்கள் நம்ம இந்த பணத்தை யாருக்கோ உதவி செய்யும் பொழுது நல்லா தீர விசாரிச்சுக்கிட்டு அதுபடி ஜெபம் பண்ணி அதுக்கு பிறகு நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறது தான் வேத வசனம் ஆண்டவர் சொல்கிறது. அதனால் வேத வசனங்களின் மூலமாக நம்ம செய்யணும். அது மற்றவங்களை வந்து ஏமாத்துற மாதிரி நம்ம வாழ்க்கையில் இல்லாதபடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்து கொள்ளக்கூடியதாக நம்ம இருக்கணும். அதை நீங்கள் நோட் பண்ணி நீங்கள் படிங்க. ஆண்டவருடைய வசனம் தான் நமக்கு எல்லாமே. வசனத்தின் மூலமாக தான் நம்ம வந்து மற்ற எல்லா காரியங்களும் செய்யும் பொழுது நமக்கு நிறைய தவறுகள்லேருந்து நம்ம தவறு செய்யாமல் நல்ல காரியங்களாக செய்து ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரித்து கொள்ள முடியும். அதனால் அது சம்மந்தப்பட்டதை தான் நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது பார்த்திங்கன்னா, தொற்கால்ங்கிற தபிதாள்னு சொல்லி ஒரு பெண்ணை வந்து நம்ம பார்க்கோம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் 36வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, யோபா பட்டணத்தில் கிரேக்க பாசையிலே தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபிதாள் என்னும் பேருள்ள ஒரு சீசி இருந்தால், அவர் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள் அப்படின்னு போட்டிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கி அந்த பெண் வந்து ஒரு வசதி உள்ள அந்த மாதிரிலாம் எதுவுமே இருந்த மாதிரி தெரியல. ஆனால் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து என்ன இருந்ததுனாக்கி, மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், மற்றவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு அதாவது அந்த பெண் வந்து இந்த ஆடை தைச்சவங்களா இருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். இப்போ இந்த ஆடைகளெல்லாம் தயாரிக்கக்கூடிய இதெல்லாம் அவங்க ஊரில் வந்து அந்த மாதிரி செய்கிறவங்க நிறைய பேர் இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். இப்போ ஏசப்பாவோட அம்மா கூட அந்த மாதிரி நெய்து அவர் கொண்டு போய் கொடுப்பாங்கன்னு ஒரே நூலில் நெய்து இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம சரித்திரபூர்வமாக படிக்கலாம். அப்படி அவங்களுக்கு அந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு நூலில் செய்யக்கூடிய வேலைகள்லாம் தெரியுறதுனால இந்த பெண்ணுக்கு அந்த நூலில் வேலை செய்கிறது தெரிஞ்சிருக்கும் போல் இருக்கு. அவங்க வந்து என்ன செய்றாங்க, உதவி செய்கிறாங்க. பெண்களுக்கு, பிள்ளைங்களுக்கு இந்த முடியாத பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் வந்து உதவி செய்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அவங்க வந்து மரித்த போது அவங்க வந்து சொல்கிறதெல்லாம் பார்க்கோம். இவங்க வந்து என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு பேதுருட்ட வந்து சொல்கிறத நீங்கள் அடுத்த இதில் படிக்கலாம். அவங்க வந்து என்ன துணியை தந்தாங்க, எங்களுக்கு இந்த பிள்ளைகளுக்கு உதவி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லும் பொழுது, இது வந்து நாம் பெண்களாக இருக்கிறவங்க தனியாக பெண்களுக்கு வந்து இவங்க விசுவாச பெண்களுக்கு ஆதரவற்ற அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து கொடுத்தாங்கங்கிறது நமக்கு ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்திருக்காங்க. அப்போ நம்ம செய்யும் பொழுது பார்த்திங்கன்னாக்கி நிறையா உதவி இல்லாமல் மற்ற பிள்ளைகளோட கஷ்டப்படுறவங்களுக்கு அவங்களுக்குலாம் செய்கிறது வந்து தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனால் நல்லா விசாரிச்சுக்கிட்டு அவங்க நமக்கெல்லாம் பழக்கம் உள்ளவங்களாக இருந்தால், நமக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கணும், இல்லாட்டா மற்றவங்களோட மூலமாக நமக்கு தெரியப்படுத்தி நமக்கு அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் சரித்திரங்கள் தெரிஞ்சிட்டு நம்ம செய்யும் பொழுது இந்த தவறில் நம்ம மாட்டிக்கிட மாட்டோம். அதை நீங்கள் செய்யுங்க. ஆனால் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த அம்மா ட்ரெஸ்ஸு இதெல்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்லி போட்டிருக்கு பார்த்தீங்களா. அப்போ அவங்களால முடிஞ்சதை செஞ்சாங்கன்னு தான் போட்டிருக்குது. ஏன்னா யார்ட்டையுமே சொல்லவே செய்யலை, கொடுத்தது வந்து யார்ட்டையுமே சொல்லவே செய்யலை. அவங்க மரித்த பிறகு தான் வந்து அவங்க வந்து பேதுருட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் உதவி செஞ்சாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் நம்ம செய்கிறது வந்து இதெல்லாம் முன்மாதிரி தான். ஆண்டவர் பேதுரு வந்து திருப்பி உயிரோடு எழுப்புதாரு. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஏதோ உதவி செஞ்சோம்னாக்கி அதை வந்து மற்றவங்க முன்னாடி நமக்கு பெருமை கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம செய்கிறத வந்து தவிர்க்கணும். அதை செய்வோம். இந்த பெண்ணை போல் நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சு கொள்ளும்போம். அவங்க உயிரோடு எழுப்புனாங்க, நாமளும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சு கொள்வோம்.
ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கி அப்போஸ்தலர்ல 10:2 நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி கொர்நேலியை பற்றி உங்களுக்கு நிறைய படிச்சிருப்பீங்க, தெரியும். இவர் வந்து நூற்றுக்கு அதிபதியாக இருந்தார். இவர் இத்தாலிய பட்டணத்தில் சேர்ந்தவர். அவர் வந்து தேவ பக்தி உள்ளவனாகவும் அதாவது ஆண்டவருக்கு பக்தி உள்ளவராக மாத்திரம் இல்லைன்னு சொல்லி போட்டிருக்கோம் பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா தேவ பக்தி உள்ளவரும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயணமாக இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவன் நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தாருன்னு பார்ப்போம். இப்போ இவர் வந்து நீங்கள் யூதர் இல்லைன்னு சொல்லி நம்ம தெரியும் உங்களுக்கு. நீங்கள் நிறைய விளக்க பைபிள் இந்த மாதிரிலாம் படிச்சிங்கன்னா தெரியும். இவர் யூதர் முறைமைப்படி இவர் வேற ஏதோ தான் வணங்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இவர் வந்து என்ன செஞ்சிருக்காருன்னா ஆண்டவர்கிட்ட பெரிய பக்தியாக தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுறவரா, தர்மம் செய்கிறவரா, ஆண்டவருக்கு பயந்த தேவ பக்தி உள்ளவராக இருந்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து மற்றவங்களுக்கு தர்மம் செய்யும் பொழுது என்ன செய்தார்னா, இவர் வந்து யூதர் இல்லைன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஆனால் யூத மக்களில் தேவனுக்கு பயந்தவர்கள் வறுமையில் இருப்பாங்க பார்த்தீங்களா. வேதனையோட மற்ற பணத்துக்கோ ஒரு சாப்பாட்டுக்கோ எதுக்கோ கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு இடைவிடாமல் தர்மங்களை செஞ்சு வந்தாராமா. அப்போ ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ தனக்கு மாத்திரம் சொத்தை சேர்த்து வைக்கணும், நமக்கு சொந்தமானவங்களுக்கு தான் சேர்த்து வைப்போம். நம்ம சொல்கிறோம் நமக்கு சொந்தமானவங்களுக்கு தான் கொடுக்கணும், மற்றவங்களாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். அந்த மாதிரி இல்லை. இவர் தன்னுடைய ஜாதி இல்லை, நம்ம வணங்குத ஆண்டவரே இல்லை, அவங்க கஷ்டப்பட்டா பற்று போட்டுன்னு சொல்லி விடாமல் அவங்களுக்கு தான் மெயினாக வந்து இவர் வந்து உதவி செஞ்சாருன்னு நீங்கள் பார்க்கலாம். அப்போ சில 10:24 நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கொர்நேலி வந்து ஜெபம் பண்ணதுனால ஆண்டவர் என்ன செய்தார்னு பாருங்கள். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, அவர் மாத்திரமில்ல, அவர் சொந்தங்கள், அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து ரட்சிப்புக்குள்ளே நடத்தினாருன்னு சொல்லி பார்ப்போம். அப்போ தர்மங்கள்ட்டாரு தேவ பக்தியாக இருந்தவுடனே அதோட நிறுத்தாமல் மற்றவங்களுக்காக இதுதான் நம்ம தர்மம் செய்யும்பொழுது செய்கிறாரு. அவர் தர்மம் செஞ்சு மாத்திரம் அதிலே விட்டுட்டு சரி நம்ம தர்மம் செஞ்சிட்டோம், ஆண்டவருக்கு பிரியமானது தான் நம்ம செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி விடாதபடி அவர் வந்து என்ன செய்கிறாரு, மற்றவங்களெல்லாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸு அவங்க சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து எல்லாத்தையும் செய்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ அவங்களெல்லாம் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வராரு. அவரெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்க வச்சு அவங்கெல்லாம் பரிசுத்த ஆவியினால் நிறைய படுறாங்கன்னு நீங்கள் படிக்கலாம். அப்போ அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதுக்கு தான் இந்த நல்ல அவர் வந்து தர்மம் செய்கிறாருன்னு பார்க்கும். அவர் வந்து நல்ல ஆண்டவருக்கு தேவ பக்தியாக இருந்தான்னு பார்க்கும். நம்முடைய தேவ பக்தி எப்படி இருக்குது, நாம் தர்மம் செய்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ நற்கிரியல் நம்மனாக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கி நீங்கள் அதுக்கு விளக்கங்களையும் நம்ம படிச்சிடலாம். 1, 2, 3ன்னு சொல்லி நம்ம படித்து பார்த்தோம்னாக்கி அவர் அந்த அம்மா செஞ்சது, இந்த கொர்நேலி செஞ்சது அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கி என்ன செஞ்சுருக்கேன்னா நற்கிரியல்னாக்கி நமக்கு நற்கிரியலை தொடங்கினவரே ஆண்டவர் தான் சொல்லியிருக்கேன். பிலிப்பியரில் 1வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நம்மை நற்கிரியை செய்ய தொடங்கினவர் அவர் தான். அப்போ நற்கிரியை செய்கிறதுக்கே வந்து தொடக்கமே யார், ஆண்டவர் தான். அப்போ நம்ம வந்து நம்முடைய விருப்பப்படி நம்ம செஞ்சோம்னாக்கி அதனால அது சரியாக இருக்கவே இருக்காது. அதனால் ஆண்டுடைய வசனத்தின் மூலமாக நாம் மற்றவங்களுக்கு நல்ல காரியங்களை செய்கிறதோ இல்லாட்டா நல்ல அவங்களுக்கு வந்து ஏதோ நமக்கு உதவி செய்யணுங்கிறதோ வந்து செய்கிறது ஆண்டவர் தான் நமக்கு தொடங்குதார். ஏன்னா எல்லாருமே வந்து உதவி செய்யணும்னு விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற அந்த நற்கிரியை செய்யணுங்க ஒரு தொடக்கம்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து அவங்களுக்குள்ள இருதயத்துக்குள்ளே இருக்கணும், அவங்க வாஞ்சி இருக்கணும், அப்போ தான் செய்வாங்க. நம்ம நினைப்போம் எல்லாருமே செய்வாங்க அப்படின்னு சொல்லி, எல்லாருமே செய்ய மாட்டாங்க. பணம் இருக்கிற எல்லாருமே வந்து நல்ல காரியங்களுக்கு செய்வாங்களா, மற்றவங்களுக்கு அதாவது உதவி செய்கிறாங்களா அப்படின்னு நீங்கள் நிறைய நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உலகத்தில் அப்படிலாம் ஒன்றும் நம்ம பார்க்கவே முடியாது. அப்போ அதை வந்து ஆண்டவர் தொடக்குதார். அப்போ நற்கிரிகள்ங்கும்போதே நமக்கு ஆண்டவர் கொடுக்குற அந்த காரியங்கள் தான் நம்ம செய்யறதுக்கு முடியுது அப்படிங்கிறத பார்க்கும். இந்த அம்மாவுக்கு அந்த ஒரு காரியம் இருதயத்தில் இருந்ததுனால தான் அந்த அம்மா செஞ்சுருக்காங்க. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னாக்கி ஏதோ ஆண்டவர் தந்திருக்க ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம். தேவனை வந்து நம்மளுக்கு இந்த நற்கிரியை செய்ததுக்கு நம்மளோட இருப்பதால் தான் நம்ம வந்து நற்கிரியை செய்ய முடியுது. அதனால் வந்து தொடங்கினவர் நம்மளை முடிப்பார், அவர் தான் நம்மளை முடிச்சு வைப்பார் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் அந்த அம்மா செஞ்சுருக்காங்க. அது அந்த தொற்காலங்க. அதே மாதிரி நாம் செய்கிறதுக்கு நம்ம அர்ப்பணிக்கணுங்கிறத இந்த நாட்களில் நம்ம தியானிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார்னு சொல்லி பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கி நீதிமொழிகள் 19வது அதிகாரத்தில் 17வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான், அவர் கொடுக்கறதை அவர் திரும்ப கொடுப்பாருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். ஏன்னா தர்மம் செய்யும் பொழுதோ மற்ற கொடுக்கும்போதோ பார்த்தீங்கன்னாக்கி நான் இப்போ சொன்னேன் முன்னாடியே
நமக்கு கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான்னு சொல்லி சொன்னோம். அப்போ கர்த்தருக்கு நம்ம கடன் கொடுக்க முடியுமா? கர்த்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஏழைக்கு இறங்கு. அப்போ ஏழைன்னா யார்? முடியாதவங்களுக்கு நம்ம சொன்னோம் பார்த்தீங்கன்னா, அது மாதிரி ஆண்டவர் காட்டுற நம்ம வழியில் நம்ம செல்லும் பொழுது அதில் தவறு வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காமல் நம்ம செய்ய முடியும். அதனால் ஏழைக்கு இறங்குறவங்க ஏழையாக இருக்காங்க, நம்ம முடியாதவங்களாக இருக்காங்களான்னு சொல்லி நம்ம தர்மம் செய்யும் பொழுது அவங்க தவறு செஞ்சால் அதனால் நிறைய காரியங்களை நம்ம வந்து அப்படி கரெக்டாக போக முடியாது. அப்படி ஏமாற்றி வாங்குறவங்களும் இருப்பாங்க. அதனால் நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால் செய்யாமல் இருக்கணுன்ட்டு இருக்கக்கூடாது. அதுக்காக நல்ல கொஞ்சம் முடியாமல் வந்தாங்கன்னாக்கி அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை செய்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். அதனால் தர்மம் செய்கிறதுக்கு ஒரு ஒரு அளவே கிடையாது. அது வந்து எவ்வளோ நாளும் செய்யலாம். ஏன்னா 10 ரூபா தான் செய்யணும், 5 ரூபா செய்யணும் அப்படின்ட்டு யாருமே வந்து இருக்கிறவங்க அப்படி கேட்குறதும் கிடையாது. நாம் கொடுக்கவும் கூடாது. அப்படி இருக்கிறதுனால நம்ம உதவும் எவ்வளோ நம்மளால் முடியுமோ அந்த இதை வந்து நம்ம செய்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்குற அந்த காரியங்கள் நம்ம செய்யும் பொழுது நமக்கு இருப்பதை தாராளமாக ஏழைகளுக்கு கொடுக்கணுமா. நம்மளால் முடிஞ்சதை மாத்திரம் இல்லை. பவுல் சொல்லுவார் ஒரு இடத்துல, நீங்கள் கஷ்டப்படுறீங்க ஆனாலும் அதன் மத்தியிலும் எங்களுக்கு உதவி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சபைக்கு எழுதும்போது சொல்லுவார். அப்போ சபையில் இருக்க மக்களாக இருந்தாலும் சரி, வெளியே இருக்கவங்களாலும் சரி, அவளுக்கு முடிஞ்சதாக இருந்தாலும் சரி, முடியாமல் இருந்தாலும் அவங்களுக்கு ஒருவேளை அவங்களுக்கு முடியாமல் இருக்கலாம், ரொம்ப கஷ்டப்படுறவங்களாக இருக்கலாம். அவங்களுக்கு உதவுறதுக்கு நம்மளால் முடியணும்னாக்கி அவங்களுக்கு உதவுறதுக்கு நம்ம முழுமையாக நம்ம அர்ப்பணித்து நம்ம உதவணும். உதவி செய்யும் பொழுது ஆண்டவர் வந்து திரும்ப தருவாராம். அது திரும்ப தருவேன்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்கிற பிள்ளைங்களா நம்ம இருக்கணும். இந்த கொர்நேலியுக்கு தேவ பக்தி உள்ளவராக இருந்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். தேவ பக்திங்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னாக்கி ஒரு ஒரு கடவுளை வந்து நம்ம முழுமையாக இது தவிர வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு பக்தியில் இருக்கிறது தான் பக்தி. என்னடா ரொம்ப பக்தியில் இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதில் இதில் வெறும் தேவ பக்தி, தேவனுடைய இதில் வந்து பக்தியாக இருந்தார். அப்போ ஆண்டவர்கிட்ட பக்தியாக இருந்த ஒரு மனுஷனாக இருந்தார். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கோம், அவர் வந்து எப்படி செயலாற்றினார், அவருடைய வாழ்க்கையில் எல்லா செயலிலும் தேவ பக்தி உள்ளவராக இருந்து வாழ்க்கையில் வாழ்ந்ததுனால உலகில் வாழ்ந்த எல்லாத்துலேயும் வந்து நம்ம இந்த இடத்துல எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கி ஒரு கரை இல்லாத வாழ்க்கை. இவர் 100க்கு அதிபதி, இவர் ஒரு நல்ல வசதி உள்ளவர், அடுத்தால பதவியும் இருக்குது. இந்த உலகில் வாழும் நாம் வந்து கரைப்படாமல் வாழணும். அதாவது பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. மற்ற நம்ம வேலைகளில் வந்து மற்றவங்களை வந்து ஏமாத்துற மாதிரி செய்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி செய்யாமல் மற்றவங்க மத்தியில் நம்ம பக்தி உள்ளவனா வாழணுனாக்கி, தேவ பக்தி உள்ளவனா வாழணுனாக்கி எந்த கரை திரை இல்லாதபடி ஆண்டுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு வளர்ந்த பக்தி உள்ளவனா இருந்த ஒரு மனுஷனை போல நம்ம வாழணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் வந்து சொல்கிறாரு. அவர் வந்து அந்த இதில் வந்து கரெக்டாக இருந்தார், தேவ பக்தி உள்ளவனா இருந்தார். நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது குறைகள் இருந்துன்னா இந்த மனுஷன் எப்படி இருந்தாரோ அது போல் இருக்கணும். மற்ற காரியங்களில் எதுலேயுமே வந்து நம்ம கரை இல்லாமல் இருக்கணும்னாக்கி மற்ற வாழ்க்கையில் வந்து நம்ம சுத்தமாக இருக்கணும். பரிசுத்தமாக இருக்கணும்னாலே பரிசுத்தமாக நம்மளோட கூட இருக்கும்போது பரிசுத்தமாக வாழ முடியும். அதில் ஏமாற்றாமல் மற்ற காரியங்கள் செய்யாமல் நம்ம இருக்கிறதுக்கு தொழில் செஞ்சாலும் சரி, மற்ற எந்த காரியங்கள்னாலும் நமக்கு போய் இந்த ஏமாற்றுறது, மற்றவங்கள வந்து ஏதோ அவங்கள்ட்ட ஏதோ பிடுங்கணும் அப்படின்னு நினைக்கிறது, அதெல்லாம் வந்து தவறான காரியம். அது செய்யாமல் இருக்கணும். அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். அதை வந்து மற்றவங்க செய்யாமல் வாழ்வதே வந்து தேவ பக்திக்கு நம்ம மற்றவங்களெலாம் கூப்பிட்டு வந்து அவர் வந்து என்ன செய்தார், ரட்சிப்புகள் நடத்துகிறாரு. அப்போ ஒரு தேவ பக்தி உள்ள மனுஷன் எப்படி இருந்தாருன்னு பாருங்கள். பெரிய பதவி இருந்தது, அவன் ஆண்டவர் தேடணும்னு அவசியம் இல்லை. கூப்பிட்டா எல்லாத்துக்கும் வந்து எல்லா வசதிகளும் இருந்து, இன்றைக்கி வசதிகள் உலகத்தில் பார்த்திங்கன்னா நல்ல வசதி இருக்குது, எல்லாம் வேலை நல்ல பெரிய வேலை இருக்குனாக்கி அவங்க பந்தாவாக இருக்காங்க. அப்போ அப்படி இல்லாதபடி ஒரு தனியாக ஒரு தேவபக்தி உள்ள மனுஷனாக, தர்மம் செய்கிற மனுஷனாக, எப்பவும் ஜெபிக்கிற மனுஷனாக இருந்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை இந்த கொர்நேலியை மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தியானிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கனாக்கி செயல், ஆண்டவருடைய செயல் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. செயல்னாக்கி நம்ம எப்படி ஆண்டவர் வந்து எப்படி எழுதி வச்சிருக்கான்னு பாருங்கள். பிரசங்கி 7:13 பார்த்தீங்கன்னா, தேவனுடைய செயலை கவனித்துப்பார். தேவன் எப்படி செய்கிறாருன்னு சொல்லி கவனிச்சுப்பார். அவர் கோணலாக்குனதே நேர்மையாக்கத்தக்கவன் யார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு முந்தின வசனத்தை பார்த்தீங்கன்னாக்கி நீங்கள் 12 ஞானம் கேடகம் திரவியம் கேடகம் ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை திறம் இதுவே அறிவின் மேன்மைன்னு சொல்லிட்டு தான் அவர் செயலை பாருங்கள் அப்படின்னு சொல்லுறாரு. அப்போ எல்லா ஞானம் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு செயலை தருகிறவரே நம்ம ஆண்டவர் தான். ஆண்டவர் நம்மளை செயலாற்றல்னா நம்மளுக்கு இதை செய்யன்னு சொல்லலைனாக்கி நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே செய்யறதுக்கு
நமக்கு அந்த வழியே தெரியாது. அதனால் நமக்கு வச்சுருக்க பந்தய பொருள் அவர் வந்து என்ன செய்கிறாரு, நீ கோணல் ஆக்கணும்னாக்கி எப்படி நீ நேராக ஆக்க முடியாது, ஒருத்தரும் ஆக்க முடியாதுங்காரு. அப்போ அவர் வந்து என்ன எழுதிடுறாரு, நான் செயலாற்றி நான் நடத்தணும் ஒன்று. அப்போ அவருக்கு முழுமையாக அர்ப்பணம். எந்த நீங்கள் வசனத்தை நீங்கள் போனீங்கன்னாலும் என்ன முதலிடத்துல வச்சு நான் சொல்கிறது நீ கேட்டாதான் நீ வாழ்க்கையில் எந்த தவறும் பண்ணாமல் நீ வந்து என்னுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொண்டு பிள்ளையா நீ வாழ முடியுங்கிறது தான் ஆண்டவர் சொல்கிறாரு. இவங்க சாலமோனும் அதுதான் எழுதுறாரு. இவர் வந்து வச்சிருக்க ஆண்டவர் வச்சிருக்க பந்தய பொருளுக்காக நீ ஓடணும். நான் வந்து எல்லாவற்றிலும் ஒன்று நினச்சிட்டேன், நல்ல பாதையில் செழிப்பான பாதையிலையும் நடத்துவேன், குறைவான பாதையிலும் நடத்துவேன். நீ குறைவாகவும் இருப்ப, நீ என்ன கரடு முரடாகவும் இருக்கும், மெதுவாகவும் இருக்கும். அதெல்லாம் நீ சார்ந்து அதெல்லாம் கற்றுக்கொள்ளணும். அதெல்லாம் கற்றுக்கொண்டு வாழ்ந்து அதிலெல்லாம் வந்து என்ன செய்ய முடியும், நான் செயலாற்றி உன்னை வந்து என்ன செய்யணும், ஆசீர்வதிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சாலமோன் எழுதியிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். அப்படி வசனங்கள்லாம் நீங்கள் தியானிக்கும் பொழுது நீங்கள் வந்து நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் வந்து என்ன சொல்லி தரதை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி நிறைய காரியங்களில் ஆண்டவரை நம்பி வாழ்றவங்க யாருமே வெக்கப்பட்டு போகலை. என்னிடத்துல வருகணும் புறம்பே தழுவதில்லைன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்தவங்க யாருமே வெக்கப்பட்டு போக மாட்டாங்க. ஏன்னா அவரை நம்பி மனுஷன் நம்பிட்டு வெக்கப்பட்டு போகிறவங்கெல்லாம் அதுலேருந்து நம்ம வெளியே வந்து நிறைய கஷ்டங்கள்லாம் அனுபவித்து திருப்பி வந்து ஆண்டவரே நீங்கள் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லும் பொழுது கூட ஆண்டவர் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுதை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் மனம் திரும்புதல் வேணும். முழுமையாக மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். அதை தான் இந்த நாட்களில் நம்ம செய்யணும். அதில் வந்து பார்த்திங்கன்னாக்கி நிறைய செயல்கள் செய்கிறது, நிறைய வந்து ஆண்டவருடைய காரியங்கள்லாம் செய்யும் பொழுது ஆண்டவருடைய வசனம் தான் நமக்கு எல்லாவற்றையும் செய்யும். நற்கிரியை செய்யறதுக்கு தொடங்குறவரும் அவர் தான், தேவ பக்தியாக இருக்கிறதுக்கு நம்மளை நடத்துகிறவரும் அவர் தான். எப்படி செயலாற்றி நான் நடத்தணும் அப்படின்னு சொல்கிறோன்னா அதில் நீ நிறைய நடக்கும் பொழுது நான் வந்து எப்படி நடத்துவேன் அப்படிங்கிறத நீங்கள் செய்யலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் யோசனை இந்த 19வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா எரேமியாவில் 32வது அதிகாரத்தில் 19வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிறார். அப்போ யோசனையில் பெரியவர். நமக்கு யோசனையே இருக்காது. நம்ம ஒரு சில பேருக்கு வந்துங்க பணம் நிறையா வந்துச்சுன்னு வைங்க, அவங்களுக்கு வந்து என்ன செய்யணுன்னே தெரியாது. என்ன செய்யணும்னு தெரியாமல் அவங்க பாட்டுக்கு என்னமோ நமக்கு தோன்றபடி செலவு பண்ணணும் அப்படின்னு செய்வாங்க. சிலர் வந்து பார்த்திங்கனாக்கி நம்ம ஆண்டவர் கொடுக்கலாம், இல்லாட்டா ஊழியக்காரங்களை செய்யலாம், அந்த மாதிரி செஞ்சோம்னாக்கி நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு செய்வாங்க. அந்த மாதிரி காரியங்களை செய்யணுன்னாக்கி யோசனையில் பெரியவர் செயலில் வல்லவரை தான் நம்ம வந்து அவர் வந்து நம்ம இயலாமல் இருக்கும் பொழுது நமக்கு செயல்படுத்தி நமக்கு எல்லாவற்றையும் முடித்து தரக்கூடிய, நம்ம ஒன்றும் இல்லாத பொழுது நமக்கு முடித்து தர்றதுக்கு அவரால் முடியும். அவரால் எல்லாம் முடியும்னு நம்ம நினச்சிட்டு அவர் தான் தொடங்கினார், அவர் தான் நம்மளை முடித்து எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக முடிப்பார்னு சொல்கிற வாக்கு தத்துவத்தின் மூலமாக நமக்கு சொல்லியிருக்கிறதுனால அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார்னு நம்ம அவருடைய கரத்தில் அர்ப்பணித்து நம்ம ஜெயிப்போம். அதனால் வறுமையில் இருக்கிறவங்களுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் ஒரு வசனத்தை நம்ம தியானித்து ஜெயிப்போம். 2 கொரிந்தியர் 8:15 பார்த்தீங்கன்னாக்கா அப்படி தான் சொல்லுவார். நீங்கள் அதிகமாக பணத்தை சேர்க்கறதுனால, அதாவது அவர் சொல்கிறது என்னென்னா அதிகமாக பணத்தை சேர்த்து வைக்கிறதுனால வறுமையில் நிறைய பணம் கொடுக்குற ஆண்டவர் வறுமையில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணுங்கிறது தான் ஆண்டவருடைய பிரியமானது. அது வந்து தனக்கென்று மாத்திரம் சேர்த்து வைக்காமல் மற்றவங்களுக்கும் கொடுக்கணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும், சபைகளுக்கு கொடுக்கணும், ஊழியம் செய்கிறவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் செய்யுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களை ஆசீர்வதிப்பார்னு அவர் வந்து 2 கொரிந்தியர்ல 8:15 அவர் எழுதியிருக்கிறத பார்க்கலாம். அதனால் கொர்நேலியை பார்த்தீங்கன்னாக்கி தர்மங்கள் மாத்திரம் இல்லை, தேவனுக்கு பயந்தவர்களாக இருந்தார், யூதர்களுக்கு உதவி செய்ய வந்தார். மாத்திரமல்ல அவர் வந்து யூதன் இல்லாமல் இருந்தாலும் கூட தேவன் நோக்கி ஜெபிக்கிற ஜெப ஆவியை கொண்டவராக இருந்தார். அதனால் ஜெப ஆவி ரொம்ப முக்கியமானதுங்க. அவருடைய ஜெபித்து இருந்ததுனால தான் அவருக்கு அந்த எப்படி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் ஆண்டவர் சொல்லி கொடுத்து பண வசதி இருந்தது, எல்லா வசதியும் இருந்தது. உலகத்தில் எல்லாமே பணம் மாத்திரம் இல்லைங்க, ஆண்டுடைய ஆசீர்வாதமே வந்து நம்ம அவருடைய பிரசன்னம் நமக்கு இருக்கணும். அவருடைய செயலாற்று, அவர் யோசனை, அவருடைய வழி நடத்தல், அவருக்கு முழுவதுமாக அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கும் பொழுது தான் இந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்ம ஆண்டவருக்குன்னு செய்ய முடியும். அதை தான் நம்ம 2 பேரை வச்சு நம்ம தியானித்தோம். ஆண்டவர் இன்னும் நிறைய காரியங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்குறவராக இருக்கார். அதனால் நம்ம பணம் இருக்குது எப்படி செலவு பண்ணணும்னு நமக்கு தெரியாமல் இருந்தோம்னாக்கி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது அது கூட பாதர் ஒரு பாட்டு படிச்சிருப்பாங்க. அதனால் நீங்கள் காசு இருந்ததுனாக்கி அந்த ஊழியக்காரங்களுக்கு செய்யலாம். மற்ற நிறைய வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்படுத்தாங்க. நிறைய கிராம சைட்லலாம் ஊழியம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டப்படுறது, ஆலயம் கட்டுறதுக்கு, மற்ற ஏதோ செலவு பண்ணுறதுக்கு அந்த மாதிரி.
அந்த மாதிரி விசாரித்து அந்த மாதிரி காரியங்களுக்கு நீங்கள் செய்யலாம். இருக்கிறவங்களா இருந்தால் நமக்கு கொஞ்சம் தான் உதவி செய்ய முடியும்னோம்னாக்கி நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம செய்கிறதுக்கு ஆண்டுகிட்ட ஜெபத்தோடு கூட நீங்கள் இந்த தர்மம்னாலும் சரி உதவினாலும் சரி நீங்கள் செய்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார்னு சொல்லி இந்த சப்ஜெக்டாக தான் அந்த சப்ஜெக்டே. நம்ம ஆண்டவருடைய யோசனையின்படி நடக்கணும், ஆண்டவருடைய செயலாற்றலுக்கு நம்ம அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவர் மற்றவங்க நம்ம புகழ்றதுக்காண்டி நம்ம செய்யாதபடி உதவி செய்கிறது ஆண்டவருக்கு மாத்திரம் கனம் கொடுக்கறதா இருக்கணும். அவர் நம்மளை கனப்படுத்துவார். அவரை கனப்படுத்துகிறவனா அவர் சும்மா விட மாட்டார். அவர் திரும்ப ஆசீர்வச்சு நம்மளை 2 மடங்கு 100 மடங்கு கூட ஆசீர்வச்சு நம்மளை நடத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நம்மளை நடத்துவார். அதனால் நீங்கள் உதவி செய்யுங்க. உதவி செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்கு, ஏன்னா கர்த்தருக்கு உதவுகிறோன்னா ஏழைக்கு உறவுங்கன்னு கர்த்தருக்கு கடன் கொடுக்கான்னா, ஏழைங்கனாலே கர்த்தருக்கு கடன் கொடுக்கான்னா கர்த்தருக்கு நம்ம கடன் கொடுக்க முடியாது. ஆண்டவர் நமக்கு திரும்ப தரதுக்காக அவர் ஆயத்தமாக இருக்கார். அதனால நாம் அப்படி செய்கிறதுக்கு நம்ம நாளைக்கு அர்ப்பணிப்போம். அந்த பெரிய காரியங்கள் செய்வார். ஆமாம், ஜெயிப்போம். பயப்படாதே, அஞ்சாதே, உன்னுடன் இருக்கிறே, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன். பயப்படாதே, அஞ்சாதே, உன்னுடன் இருக்கிறே, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன். சகாயம் செய்திடுவே, பலன் தந்திடுவே, சகாயம் செய்திடுவே, பலன் தந்திடுவே, நீதியின் வலக்கரத்தா தாங்கியே நடத்திடுவே, நீதியின் வலக்கரத்தா தாங்கியே நடத்திடுவே. நீயோ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டே, நீயோ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டே, வெறுத்து விடவில்லை, உன்னை வெறுத்து விடவில்லை, வெறுத்து விடவில்லை, உன்னை வெறுத்து விடவில்லை. ஆம் சுவாமி, எங்களை வெறுத்து விடாதபடி, எங்களை ஆண்டவரை தனிமையாய் விடாதபடி எங்களை காக்கிற நல்ல தகப்பனா இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிற சுவாமி. நாங்கள் உதவி செய்யும் பொழுதும் ஆண்டவரை கவனமாக உதவி செய்வதற்கும் நீங்கள் ஆண்டவரே நீங்கள் செயலாற்றி அந்த காரியங்களை எங்களுக்கு கற்றுத்தந்து வழிநடத்துகிறவராக இருக்கக்கூடிய நன்றி செலுத்துகிற சுவாமி. ஆண்டவரே எங்களுக்கு உதவி வேணும் பொழுதும் ஆண்டவரே எங்களுக்கு செய்யறதுக்கு யார் மூலமாக நீ செய்ய இருக்கிறீரோ அதை செய்து முடிக்கிறீரே சுவாமி. அக்கா நன்றி செலுத்துறப்பா. இந்த ஆண்டவரை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட காரியங்களை நீ செய்து வழிநடத்த வேணுமா செபிக்கிறையா. தேவை இருக்குமானால் யார் மூலமும் சந்தித்து ஆண்டவரே அவங்களை தைரியப்படுத்தி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவரே நீங்கள் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறேன் என்பதை முழுவதுமாக நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்க கிருபை செய்யுங்க. யார் இடத்திலும் ஆண்டவரே தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்கணும் என்றால் ஆண்டவரே மற்றவர்களுக்கு ஆண்டவரை ஏமாற்றாதபடி பொய் சொல்லாதபடி வாழ எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தந்துங்க. அதில் நாங்கள் நிலைத்து நிற்க எங்களுக்கு உதவியை நீங்கள் தர வேண்டுமா ஜெபிக்கிறையா. நீங்கள் உள்ளே இருந்து எங்களுக்கு யோசனை ஆண்டவரே யோசனை தருகிறவும் செயலாற்றுகிறவுமாய் இருக்கும் பொழுது தான் நாங்கள் அந்த நடந்து ஆண்டவரே அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்தித்துக் கொள்ள முடியும் என்று ஒவ்வொரு பிள்ளைகளும் அர்ப்பணிக்கட்டும். ஆண்டவரே இருக்கிற ஆண்டவரே வெலத்தோடு ஓடு என்று சொன்ன தேவன் இருக்கிறதே ஆண்டவரே மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க கிருபை தருணமா ஜெபிக்கிற சுவாமி. யாருக்கு கொடுக்க வேண்டும் எதற்கு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவரே உம்மிடத்தில் ஜெபித்து நாங்கள் ஆண்டவரே அதை நாங்கள் கற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபையை நீ தரணும். உதவி செய்யும் பொழுது ஏனோ தானோ என்று அல்ல, எங்களுடைய பெயர்களை பிரஸ்தாபப்படுத்துவதற்காக அல்ல ஆண்டவரே, உடைய நாமத்தை உயர்த்துவதற்காக உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக ஆண்டவரே நாங்கள் செலவு செய்கிற பிள்ளைகளாய் காணப்பட தேவன் இந்த நாட்களிலே நீங்கள் உதவி செய்து வழிநடத்தமா ஜெபிக்கிறோம். ஆவியானவர் அப்படியே எங்களுக்கு கற்றுத்தந்து வழிநடத்தமா ஜெபிக்கிறையா. நேர்த்தியாய் நடந்து உடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள பிள்ளைகளாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அந்த காரியங்களை செய்ய நாட்களே ஆவியான உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறையா. வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே இங்கே பேசின வசனத்தை ஆண்டவரே நாங்கள் முழுவதுமாய் ஆண்டவரே கடைபிடிக்க எங்களுக்கு உதவியை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறையா. இப்படிப்பட்ட காரியங்களை செய்து வழிநடத்த போறதுக்காக நன்றி செலுத்துறோம், துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் குறைகளை எல்லாம் நிறைவாக்கி தருகிற தேவன் ஆண்டவரே நாங்கள் நிறைவாய் இருக்கும் பொழுது குறைவானவர்களுக்கு கொடுக்கவும் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துறோம். அதை கடைபிடித்து வழிநடத்த நாட்களே ஒவ்வொரு பிள்ளைகளும் அர்ப்பணிக்கட்டும்.
அதிலே ஆண்டவரை நீங்கள் உதவி செய்து நடத்தி செல்ல உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இது எனக்கு பிரச்சனை எங்களை தாங்கி வழிநடத்தமா செபிக்கிறேன். எங்களுடைய குறைகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கி தாங்க. உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ இந்த கொர்நேலியை போல, இந்த தொற்காலை போல ஆண்டவரை நாங்கள் நடந்து செல்ல எங்களுக்கு கிருபை தந்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். மறுபடியும் அவருடைய சமூகத்திலே வரும் வரை எங்களை காத்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். துதிக்க நம்ம எல்லாம் அம்மாக்கே செலுத்துகிறேன். இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.